நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்கார். 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024ஓட தொடக்கம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் தொடங்கும் போதே உங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2வது வீட்டில் கும்பராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அதாவது 2வது வீட்டில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னாக்க, 7.5 சனியில் உங்களுக்கு விரய சனி 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஜென்ம சனி 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ தனவாக்கு குடும்ப சனி, பாத சனி. அதாவது 7.5 சனி காலகட்டத்திலே ரொம்ப கொடுமையான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ம சனி காலகட்டம் தான். அது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. மகர ராசிக்காரர்கள் அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெருத்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியத்தையே தொட்டிருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் எதுக்குமே அஞ்சாத ஆட்களாக இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி விடு பார்த்துக்குவோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க. ஒரு பிரச்சனைனா அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க. அந்தளவுக்கு சிந்தனையில் தெளிவு உள்ள ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களையே ஐயோ என்னடா இவ்வளோ பிரச்சனை வருதே, நம்மளாலேயே தாங்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் சுருட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கலங்காத மனம் கிடைத்தவர்களை கூட கலங்க வச்சுருக்கோம் இந்த ஜென்மசனி. அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். இப்போ இந்த குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ல் சனி இருக்காரு, பாத சனியோட ஆதிக்கம் நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சியும் நடக்காத காரியங்கள் எல்லாமே இதுக்கு மேலே நடக்கும். அதுமாரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முடிவெடுத்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அதில் பின்னடைவுகள், தடங்கள், தாமதங்கள், போட்டி எது வந்தாலும் எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக தூக்கி போட்டுட்டு நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம். அதோட மங்கள ஓசை கேட்கறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட இழப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அதில் எதிர்பார்த்த சம்பளத்தோட நிறைய வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்க, நல்ல குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் இதுக்கு மேலே நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட ராசிக்கு 4, 8, 11 இந்த இடத்துலலாம் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உழுவுது. 4வது இடத்துல சனி பகவானோட பார்வை இருக்குது அப்படின்னா கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடல் தாண்டி படிக்க போகணுன்னா கூட மகர ராசிக்காரர்கள் தாராளமாக போகலாம். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் அதில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே கிடைக்கும். அதுமாதிரி தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் படிப்படியாக மாறுறதை கண்ணாடி பார்க்கலாம். சனியோட பார்வை அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் விழுவுது அப்படிங்கிறதால லேசாக ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதை நாம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டி ஆகணும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. இடம் வாங்கணும், விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சில பேர் பத்திரப்பதிவில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கவனமாக இருக்கணும். அதுமாரி உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதை ரொம்ப கவனமாக செய்யணும். கொஞ்சம் அசட்டையாக அடுத்தவன்ட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பார்த்துக்குவான் இவன் பார்த்துக்குவான்னு இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துங்க.
சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 11வது வீட்டில் விழுவுது. அப்போ ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல். தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களை புதுசாக சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறதும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேயே நடக்கும். அதோட உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் இப்போ வலிமை அடைஞ்சிருக்காரு. அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வலிமை அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு. இருந்தாலும் பிற்காலத்தில் அது பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது. இது இந்த ஜனவரி மாதத்தில் சின்ன சின்ன விஷயம், அதாவது காசு வர்றதுக்கு கொஞ்சம் இழுக்கும். நாளைக்கு வர்ற காசு நாளான்னைக்கு 10 நாள்னு சொல்லி நமக்கு தேவையான நேரத்துக்கு தான் வரும். அது வரைக்கும் வருமோ வராதோன்னு திக்குன்னு தான் இருக்கணும். அதோட ராகு கேதுக்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் ராகுவும் 9வது வீட்டில் கேதுவும் இருக்காங்க. இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடியது தான் 3வது இடம் அப்படிங்கிறது. அதில் ராகு இருக்கார். வீரத்தோடு செயல்படுவீங்க, விவேகத்தோடையும் செயல்படுவீங்க. இது மாதிரி பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். 9ல் கேது இருக்கிறதால பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சிங்கன்னா அதில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதோட முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, மாத கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதன்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து கூடிக்கிட்டு இருக்காரு. அதாவது விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார். அப்படிங்கும்போது அரசு வழி விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஒரு கரண்ட் பில்லு கட்டணுன்னா கரெக்டாக தேதி பார்த்து கட்டணும், இல்லாட்டி மறந்து போயிட்டு ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அரசுக்கு ஏதாவது வரிகிரி கட்டணுன்னா கரெக்டாக நேரம் பார்த்து கட்டி விடுங்க, இல்லாட்டி அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் போய் சரியாக ஆஜராகிடணும், இல்லாட்டி அதுக்காக ஒரு நாள் போய் நம்ம மெனக்கெட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும். அதோட 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்கே சூரியன் வராரு. ராசியாதிபதி சனி பகவானுக்கு பகை கிரகம் தான் சூரியன். அவர் ராசிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளை கொடுப்பாரு. உடம்புல ஒரு கட்டி வர்றது, ஒரு கண் கட்டி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் மாமிச உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு சாத்விக உணவுகளுக்கு மாறிக்கிறது நல்லது. அதோட புதனும் சுக்கிரனும் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. புதன் 8ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போ புதனால் புது முயற்சிகளில் கொஞ்சம் நம்ம தப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதோட சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அப்படிங்கிறதால லாபஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கு. காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. எங்கேருந்தோ ஒரு காசு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதோட அரசியல் துறை, கலைத்துறை, திரைத்துறை, ஊடகத்துறை இதில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுமாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க, பண்ணை தொழில் பண்ணுறவங்க, கோழி வளர்க்குறவங்க, இவங்க எல்லாம் பெரிய அளவில் ஒரு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக இருக்குது. கடந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் உங்களை போட்டு வாட்டி வதைச்சிருக்கோம். அது எப்படி வாட்டி வதைச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய நம்பி கெட்டு போயிருப்பீங்க, நிறைய அடுத்தவங்களுக்காக செய்ய போய் அதில் சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிலை அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே மாறிடும். அப்போ யார் எப்படி நம்மளை சுற்றி உள்ளவங்கள எவன் நல்லவன் எவன் கெட்டவன், இது வரைக்கும் நல்லவனாக நம்பிக்கிட்டு இருந்தவன் கெட்டவனாக இருந்திருப்பான், கெட்டவனாக பார்த்தவன் நல்லவனாக இருப்பான். அப்போ நல்ல மனிதர்களை இனங்கண்டுக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு தெளிவாக இருப்பீங்க. இவன் பின்னாடி போகலாம், இவன் பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். அப்படிங்கிறதால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டமத்தில் குரு பகவான் இருக்காரு. அப்படிங்கிறதால கொஞ்சம் முதலீடுகள் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கிறது நல்லது. அழுகும் பொருள் வர்த்தகம் செய்கிறவங்க அதிகபட்ச முதலீடுகளை முடக்க வேணாம். அண்ணனை சரக்கு அண்ணனுக்கே தீர்க்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்க. மற்றபடி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். இது ரெண்டையும் செஞ்சுட்டு ஏழை மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். நிறைய புது மாற்றங்கள் வரும்.